கடைசி பக்கம், அத்தியாயம் 7. நீ என்னுடன் இல்லை என்பதை கூட ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீ வேறு யாருடனும் இருப்பதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காதல் தோல்வியின் மிக கடினமான நிலை இது. பொதுவாக பிரிவு என்பதை ஏற்றுக்கொள்வது கடினம்தான். இது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் என்பது நம்முடன் இல்லாத துணை வேறு யாருடைய கைகளிலோ தவழ்வது. காதல் தோல்வியின் இந்த இரண்டு நிலைகளையும் கடந்து வந்தவர்களின் எண்ணிக்கை என்பது கை விரல்களின் எண்ணிக்கையை மிஞ்சுமா என்பது சந்தேகம்தான். ஒருவேளை 20-30 ஆண்டுகளுக்கு பின்பு வேண்டுமானால் இந்த இரண்டாவது நிலையை கடந்து வர முடியலாம். இந்த இரண்டாவது நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவரிடம் தன் துணை யாரிடம் மயங்கியதோ அந்த நபர் சிக்கினால் ஒரே அடியில் கொன்று விடலாமா என்று கூட தோன்றும். அப்படி ஒரு கோபத்தில் சாரா இருந்தபோதுதான் வின்சி திடீரென அம்மாவென்று அலறிக்கொண்டே தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தால். போன அத்தியாயம் கடைசி வரியில் திடீரென ஒரு மகிழ்ச்சி பரவியது சாராவின் மனதில். ஒரு வினாடியை 1 கோடி பங்குகளாக பிரித்தால் அது எவ்வளவு நேரம்? அந்த அளவு நேரம் மட்டுமே சாராவின் மனதில் அந்த மகிழ்ச்சி உயிர் வாழ்ந்தது. வின்சி என்று அலறியபடி அவள் அருகில் போனாள் சாரா. வின்சி! வின்சியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. முகத்தில் வலியின் ரேகைகள் மட்டும் தெரிந்தன. என்னம்மா, என்னாச்சு? தினேஷ் சார் வின்சியை நெருங்க, சார் என்று அழ ஆரம்பித்தாள் சாரா. என்னதான் தோழி மீது கோபம் என்றாலும் அவள் துடிப்பதை பார்த்ததும் கண்ணீர் துளிர்த்தது சாராவுக்கு. தனது டிரைவருக்கு ஃபோன் செய்த தினேஷ் சார், விக்கி, உடனே நம்ம காரை எடுத்துட்டு சி பிளாக்கு வா, ரொம்ப அவசரம் என்றார். மாணவ மாணவிகள் வின்சியை சூழ்ந்து கொண்டு நிற்க, தள்ளுங்க, எல்லாரும் தள்ளிப்போங்க என்று பதறி கூட்டத்தை விலக்கினார். சரியாக 117 வினாடிகளில் டிரைவர் விக்கி காருடன் வந்ததை அறிவிக்க ஹார்னை அழுத்தி காண்பித்தான். கிளாஸ் ரூமுக்கும் கார் நின்ற இடத்திற்கும் கிட்டத்தட்ட 100 அடி. அதற்குள் வின்சி சுயநினைவை இழந்திருந்தாள். சாராவால் வின்சியை தூக்க முடியவில்லை. 2 மாணவிகள் உதவிக்கு வந்தார்கள். வின்சியின் நிலைமையை பார்த்ததும் விக்கி பரபரப்பானான். சட்டென தினேஷ் சாரின் காரில் பின்சீட்டில் வின்சியை படுக்க வைத்து அவள் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள் சாரா. தினேஷ் சார் முன் சீட்டில் அமர்ந்து, உன்னால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக அன்பு கிளினிக்கு போ என்றார். 116 எறும்புகள், 4 கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒரு ஓணான் ஆகியவை இந்த காரின் வேகத்தில் அடுத்த ஜென்மத்தை நோக்கி பயணித்திருக்க, ஒரு எருமை மாடு 4 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்க, இதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படவில்லை விக்கி, படவில்லை தினேஷ் சார். 7 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 3 நிமிடங்களில் கடந்து அன்பு கிளினிக்கை அடைந்தார்கள். பெயர்தான் அன்பு கிளினிக். மடிப்பாக்கத்தில் இத்தனை பெரிய ஹாஸ்பிட்டலா என்று வியக்கும் அளவுக்கு அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். காரின் பரபரப்பை கண்டதும் தயாராக இருந்த ஸ்ட்ரக்சர் அருகில் வந்தது. சாராவும் விக்கியும் உதவி செய்ய மருத்துவமனை சிப்பந்தி வின்சியை ஸ்ட்ரக்சரில் மாற்றி அவசரமாக தள்ளி கொண்டு போனான். தினேஷ் சாரும் சாராவும் ஐசியு முகப்பில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். உள்ளே போகக்கூடாது சார், ஒரு நர்ஸ் சொன்னாள். வரிசையாக பிணைக்கப்பட்டிருந்த நாற்காலிகளில் தினேஷ் சார் அமர சாரா நின்றாள். சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் ஆயிற்று. உட்காருமா என்றார் தினேஷ் பெருந்தன்மையாக. தயங்கி தயங்கி 2 சேர் இடைவெளி விட்டு சேரின் நுனியில் அமர்ந்தாள் சாரா. வின்சி எந்த ஊர்மா? அவன் அமைஞ்சுக்கிற சார், அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லணும் என்றார் தினேஷ். உங்கள் செல் தர முடியுமா சார்? தினேஷ் சார் தன் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து நீட்ட, தன் கைப்பையில் இருந்த குட்டி டைரியை எடுத்து
நம்பரை தேடி கண்டுபிடித்து ஃபோன் செய்தால் சாரா. ஹலோ. எதிர்முனையில் விஷால். சொல்லுங்க சார், நான் சாரா. உடனே அன்பு கிளினிக் வர முடியுமா? என்ன சாரா? பதறினான் விஷால். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க என்று விட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் ஃபோனை கட் செய்தால் சாரா. அடுத்து பீட்டர் கொரியன் ஜோசப் என்னை தேடி கண்டுபிடித்து ஃபோன் செய்தார். பீட்டர் ஹியர். அங்கிள், நான் சாரா பேசுகிறேன். திடீர்னு வின்சிக்கு மயக்கம் வந்துடுச்சு. மடிப்பாக்கம் அன்பு கிளினிக்கில் சேர்த்துருக்கோம். அதிர்ந்தது எதிர்முனை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், மயக்கம்தான். நீங்கள் வாங்க. அதற்குள் 2 மாணவிகள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். செல்போனை தினேஷ் சார் கையில் கொடுத்துவிட்டு சாரா எழுந்து நின்றாள். வந்த மாணவிகள் கீர்த்தி, மானசா. கீர்த்தி கேட்டால், வின்சிக்கு என்னாச்சு சாரா? தெரியல கீர்த்தி, ஐசியூவில் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 10 நிமிடங்களில் விஷால் அங்கே வந்து சேர்ந்தான். தினேஷ் சார் சாராவை பார்த்து, சரிம்மா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது, நான் போகணும். என் நம்பர் உனக்கு தெரியும் தானே? ஏதோ பிரச்சனைனா ஃபோன் பண்ணு என்றவர் விஷால் பக்கம் திரும்பி, ஆமாம் இவரு என்று கேட்டார். சார், இவர் பேர் விஷால் என்று ஆரம்பித்து சாரா சொல்லி முடிக்க, ஓ காட், அது நீங்கள் தானா சார்? நான் உங்கள் ரசிகன் சார் என்று கை நீட்டினார் தினேஷ். அதற்குள், இவர் எங்கள் ப்ரொஃபஸர் தினேஷ் சார் என்றாள் சாரா. சம்பிரதாய புன்னகை உதிர்த்துவிட்டு, வின்சிக்கு என்னாச்சு, அவ எங்க என்று பதட்டத்துடன் கேட்டான் விஷால். பத்திராதீங்க விஷால் சார், வின்சிக்கு நீங்கள் சொந்தமா என்று கேட்டார் தினேஷ். தவறான சமயத்தில் தவறான கேள்வி. என்ன சொல்வது? காதலன் என்றா, நண்பன் என்றா, அல்லது ரசிகை என்றா? என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி நின்றான் விஷால். வின்சியோட அட்டெண்டர் யாரு என்ற குரல் கேட்டு அனைவரும் திரும்ப, இளம் வயது வரவேற்பாளினி ஒருத்தி, கொஞ்சம் ரிசப்ஷன் வாங்க, அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு என்றாள். சட்டென விஷால் ரிசப்ஷன் நோக்கி அந்த வரவேற்பாளினியுடன் நடக்கத் தொடங்கினான். தினேஷ் சாரின் கேள்விக்கு சாராவுக்கு பதில் தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். வின்சிக்கு என்னதான் ஆச்சு? தொடரும்.